காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. மகா சிவராத்திரியை ஒட்டி நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதன் ஒரு பகுதியாக கோவை ஈஷா மையத்திலும் கூட சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கு குவிந்திருக்கிறார்கள். அதன் நேரலையை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். This is the first time in the history of humanity you have choices. Please do not squander this. This is not the time for depression. This is not the time for stress. This is not the time for any kind of complaint. This is a time for celebration and growth. On the International Women's Day, you can't be with a better man than Adiyogi, because he made one half of himself into a woman. Nowhere else, in any culture or civilization, is there such a God who made a woman part of himself. There is no place for a woman in heaven, wherever you go, because it's all man's dream. This is the only place. In yoga, there is Ida Pingala on equal terms. There is Shiva Shakti on equal terms. This is important, not just for you, for the future of the world. For this world to be fair and sensible, it is important we understand the principle of Shiva and Shakti. We recognize the balanced, equanimous approach of yoga and Adiyogi, the science of yoga, because this is what will empower a human being irrespective of one's gender. சிவபக்தி என்பது காசியுடனோ அல்லது வடநாட்டுடனோ நின்று விட்டது என்று சொல்ல முடியாது. தென்னிந்தியாவில் குறிப்பாக நம்முடைய தமிழ்நாடு சிவபக்தியிலே மூழ்கி திளைத்த ஒரு மாநிலமாக இருக்கிறது. தமிழ் பண்பாட்டையும் சிவபக்தியையும் தனித்தனியாக பிரித்துவிட முடியாது என்கிற அளவிற்கு இங்கே பல ஞானிகள் பல சக்திமிக்க ஸ்தலங்களை உருவாக்கினார்கள், ஆன்மீக இலக்கியங்களை படைத்தார்கள். சொல்லப்போனால் சில 10 ஆண்டுகளுக்கு முன்னர் கூட தமிழ்நாடு சிவபக்தியிலே திளைத்த ஒரு அருமையான தலமாக இருந்தது. காரணம், நம் நன்மை என்பது புறவாழ்வு பொறுத்தது மட்டுமல்ல. பணம் வந்து விட்டது, வசதி வந்து விட்டது என்பதற்காக அந்த புராதன தன்மையை நாம் புறக்கணித்து விடக்கூடாது. ஏற்கனவே அப்படி புறக்கணித்து விட்டால் அதற்கான விலையை நாம் தர வேண்டியிருக்கும். மாணிக்க வாசகர் என்கிற அருளாளர் மிக அருமையாக சிவனை பற்றி சொன்னார். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று சொன்னார். சிவன் தென்னாட்டுக்கு உரியவன் என்றாலும் அவன் எந்நாட்டுக்கும் இறைவன் என்று சொல்லக்கூடிய பெருமித உணர்வும் பக்தி உணர்வும் அதில் வெளிப்பட்ட ஒரு தன்மையை நாம் பார்க்கிறோம். சிவன் குறித்தும் சிவனுடைய தன்மைகள் குறித்தும் அவர்களுக்கு ஒரு மிகுந்த ஈடுபாடு இருந்தது. இந்த நாட்டில்தான் ஆன்மீகவாதிகள், ஞானிகள் ஒரு பக்கம் பக்தர்களாக இருந்தார்கள், ஒரு பக்கம் கணித மேதைகளாக இருந்தார்கள், ஒரு பக்கம் இசை வல்லுநர்களாக இருந்தார்கள், இன்னொரு பக்கம் விஞ்ஞானிகளாக இருந்தார்கள். அவருடைய அறிதல் என்பது வெளி உலகை அறிவது மட்டும் அறிவு என்று பலர் நினைக்கிற போது உள்தன்மையை அறிவதுதான் உண்மையான அறிவு என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். உள்தன்மையை நாம் உணராமல் போவோம் என்று சொன்னால் எல்லாம் இருந்தாலும் கூட எதுவுமே இல்லை என்கிற ஒரு நிலை வந்துவிடும். இன்றைய வீடுகளை பார்ப்பீர்களே ஆனால் ஏகப்பட்ட நவீன சாதனங்களில் வீடுகள் நிறைந்து கிடக்கின்றன. ஒரு வீட்டை பார்த்தால் அது ஏதோ பொருள்கள் வைக்கிற கிடங்கு மாதிரி இருக்கிறது. ஆனால் அங்கு வீட்டில் வசிக்கிற மனிதர்களை பார்த்தால் அவர்கள் தனிமையில் இருக்கிறார்கள், வெறுமையில் இருக்கிறார்கள், அவர்கள் ஒரு வெற்றிடத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் அவர்களுக்கு ரசாயன உதவி தேவைப்படுகிறது. உடல் நலனுக்கு ரசாயனம் தேவைப்படுகிறது, அமைதியாயிருக்க ரசாயனம் தேவைப்படுகிறது, மகிழ்ச்சிக்கு ஆனந்தத்துக்கு ஏன் பரவசம் அடைவதற்கு கூட அவர்கள் நிச்சயமாக இந்த ரசாயனங்களை தான் தேடுகிறார்கள். ஆதியோகி என்கிற அம்சம் என்ன சொல்கிறது என்றால், வெளி நிலையை கையாள்வதற்கு உங்களுக்கு எப்படி சில நுட்பங்கள் இருக்கிறதோ அதுபோல் உள்நிலையிலும் உங்கள் அனுபவத்தன்மையை பொறுத்து அதை நல்ல முறையிலே கையாள வேண்டும் என்று அவர்கள் ஆதியோகியை நமக்கு உணர்த்துகிறார். அவர் காட்டக்கூடிய அம்சம் என்னவென்றால், கவலையில், அச்சத்தில், மன அழுத்தத்தில் வாழக்கூடிய இந்த தலைமுறை
சிவனுடைய ஆதியோகி வழங்கி இருக்கக்கூடிய அந்த கொடைகளை நினைவில் கொள்ள வேண்டும். சொல்லப்போனால் இதுவரை மனித வரலாற்றிலேயே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இப்போது நமக்கு இருக்கக்கூடிய வசதிகள் இதுவரையில் எந்த ஒரு சமூகத்துக்கும் இருந்ததே கிடையாது. குறிப்பாக பெண்கள் இருக்கிறார்கள். இன்று சர்வதேச பெண்கள் தினம் என்பதனால் இதை நான் சொல்லுகிறேன். பெண்களுக்கு இன்று தரப்பட்டிருக்கிற வசதிகள் மிக மிக அதிகம். பழைய காலங்களில் நீங்கள் பார்ப்பீர்களேயானால் அன்றாடம் ஒரு நாள் முழுக்க ஒரு விலங்கு போல் வேலை செய்து கொண்டிருக்க வேண்டும், குழந்தைகளை பெற்று கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் இப்போது பெண்களுக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை இருக்கிறது. பெண்களுக்கு நான் குறிப்பாக சொல்லுகிறேன், இது மன அழுத்தத்திற்கான நேரம் அல்ல, புகார்களுக்கான நேரம் அல்ல, கொண்டாட்டத்திற்கான நேரம். இந்த சர்வதேச பெண்கள் தினத்தை நீங்கள் ஒரு மிகச்சிறந்த ஆடவனுடன் இன்று கொண்டாடுகிறீர்கள். அவர்தான் ஆதி யோகி. அவரை ஏன் மிகச்சிறந்த ஆடவர் என்று சொல்கிறோம் என்றால், தன்னில் ஒரு பாதியை பெண்ணுக்கு தந்து பெண்ணுக்கு சம உரிமை தந்தவராக ஆதியோகி இருக்கிறார். வேறு எந்த மதங்களிலும் நீங்கள் இதை காண முடியாது. நம்முடைய இந்த சமயத்தில் யோக கலையில் இடகலை பிங்கலை என்றும் சிவன் சக்தி என்றும் சமமான ஒரு தன்மையில் இருவருக்கும் ஒரு இடம் தரப்பட்டிருக்கிறது. இது மிக மிக முக்கியமானது. இது நமக்கு மட்டுமல்ல, உலகின் எதிர்காலத்திலேயும் ஒரு நீதி மிக்க சமத்துவம் மிக்க உலகம் வர வேண்டுமேயானால் இந்த யோகக்கலை நமக்கு உணர்த்தக்கூடிய ஆண் பெண் சமநிலை சமச்சீர்மை என்பது மிக மிக முக்கியமாக உணரப்பட வேண்டும். காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள், தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.